ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திரும்புவோம். இந்த நாளிலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இந்த நாளிலே நீதிமானின் ஜெபம், பிரேயர் ஆஃப் த ரைச்சஸ், எப்படி ஆண்டவர் நீதிமானின் ஜெபத்தை கேட்கிறார். துன்மார்க்கனின் ஜெபம் கேட்கப்படுவதில்லை, துன்மார்க்கனுக்கு தூரமாக கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வேத பகுதிக்கு நேராகவும் நாம் திரும்புவது அவசியமானது. பாருங்கள், அங்கேயும் நீதிமானுடைய ஜெபத்தை குறித்து சொல்லுகிறது. யாக்கோபின் நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வாசியுங்கள். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் இங்கே வாசிக்கிறோம், நீதிமானின் ஜெபம் எப்படி இருக்கா? வசனம் என்ன சொல்லுது? யாக்கோபு நிருபம் 5வது அதிகாரம் 16ஆம் வசனம் திருப்பி போடுங்க. நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். வாசியுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் எப்படி இருக்கு? பலன் உள்ளதா இருக்கிறது என்று நம்ம வாசிக்கிறோம். நான் இந்த நீதிமானை குறித்து தியானிக்கும் போதெல்லாம் ரொம்ப தெளிவா உங்களிடத்திலே சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு நீதிமானின் அனுபவம் வேறு, புதிய ஏற்பாட்டு நீதிமானின் அனுபவங்களில் வேறு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நீதிமான் அவன் கிரியைகளினால் அவன் காண்பிக்க வேண்டும் அவன் நீதிமான் என்று. புதிய ஏற்பாட்டு நீதிமான் என்று சொல்லும் போது அவன் கிரியைகளினால் நீதிமான் அல்ல, அவன் எதனால் நீதிமான்? கிருபையினால் நீதிமான். சொல்லுங்கள், அவன் எப்படிப்பட்ட நீதிமான்? கிருபையினால். என்ன கிருபை அவனுக்கு காண்பிக்கப்படுகிறது? அவன் ஒன்றுமே செய்யவில்லை, சிலுவையிலே அவனுக்காக இயேசு இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தம் அவனை எப்படி மாற்றுதுனா? நீதிமானாய் மாற்றுது. இயேசுவின் இரத்தம் அவனை எப்படி மாற்றுகிறது? நீதிமானாய் மாற்றுகிறது. இரண்டாவது, அவன் இயேசுவை விசுவாசிக்கிறான். பாருங்கள், அந்த விசுவாசம் அவனை நீதிமானாய் மாற்றுகிறது. அப்ப கிருபையும், கிருபைக்கு அடையாளமாக இயேசுவின் இரத்தமும், இரத்தத்தின் அடையாளமாக அதை விசுவாசிக்கும் பொழுது அவன் பூர்ணமான ஒரு நீதிமானாக மாறி இருக்கிறான். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இரத்தத்தால கழுவப்பட்டு இயேசுவை விசுவாசித்து அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்களும் நானும் யாராக மாறி இருக்கிறோம்? இப்ப பக்கத்துல தட்டி உங்க பக்கத்துல இருக்க நீதிமான பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நீதிமான். அவங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்தி சொல்லுங்கள், நீங்கள் ஒரு நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஒரு நீதிமானாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஒருவேளை உங்க இருதயத்தில், உங்க மனசாட்சியில நீங்கள் குத்தப்பட்டு நீ ஒரு துன்மார்க்கன் என்கிற எண்ணங்கள் வரும்போது நீங்கள் சொல்லணும், நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால கழுவப்படுவதனால் நான் நீதிமானாய் இருக்கிறேன். இயேசுவை விசுவாசிக்கிறபடியினால் நான் நீதிமானாக மாறி இருக்கிறேன். இனிமேல் அந்த பழைய எண்ணங்கள், பழைய காரியங்களை உங்கள் சிந்தனைக்குள் விடாமல், ஆண்டவரே ஒரு நீதிமானாக மாற்றி இருக்கிறீர், உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். இப்பொழுது வருவோம் நம்முடைய தலைப்புக்கு நேராக. நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். சொல்லுங்கள், நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். என்னுடைய தியானத்தின் தலைப்பு நீதிமானின் ஜெபம், பிரேயர் ஆஃப் த ரைச்சஸ். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்புகளை கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்துக் கொள்ளுங்கள், தலைப்பை எழுதிக் கொள்ளுங்கள், நீதிமானின் ஜெபம். நம்ம வாசித்த வேத பகுதியில் ஒரு நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் கிரியைகளினால் ஆன நீதிமான். அவன் எப்படி ஜெபித்தான் என்றால் அவன் ஊக்கமாய் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அது என்ன ஊக்கமான ஜெபம்? அப்ப அவன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறான் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எலியா என்கிற மனிதன் எப்படி ஜெபித்தான் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மை தியானிக்க கிருபை செய்வார். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். முதல் 2 வசனத்தை வாசியுங்கள். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. போதும். இந்த எலியாவின் சம்பவத்துக்குள்ள அவன் ஜெபித்த 4 பகுதிகளை தேவன் நமக்கு காண்பித்து தருகிறார் இந்த நாளிலே.
அவன் எப்படி ஜெபித்தான்? இன்றைக்கு நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அவனும் நம்மை போல பாடுள்ளவன் தான். ஆனால் எப்படி ஜெபித்திருக்கிறான்? முதலாவது அவனுடைய ஜெபத்தை நீங்கள் கவனியுங்கள். வாசிங்கள் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். 17ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய. நீங்கள் கவனிங்கள். எலியாவுடைய முதல் ஜெபத்தை நான் உங்களுக்கு ஆவியானவர் நமக்கு கற்று தருவாராக. எலியா ஆண்டவர் ஒரு வீட்டில் போய் தங்க வைக்கிறார். அந்த வீட்டில் இருக்க விதவை மூலமாக எலியாவை ஆண்டவர் போஷித்தார், அவர்களையும் ஆசீர்வதித்தார். ஆனா அந்த வீட்டில் இருக்க பையன் மரித்து போனான். உடனே அந்த விதவை சொல்றா, இவ்வளோ நாள் என் பையன் இருந்தா, இப்ப நீங்க வந்துட்ட பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அவன் மரிச்சு போயிட்டான், அவன் சுவாசமற்று கிடக்கிறான் என்று சொன்ன உடனே எலியா அவனை அந்த ஸ்திரீ கிட்ட இருந்து வாங்கி அவன் மடியிலிருந்து தூக்கி அவன் இருக்கிற மேல் வீட்டுக்கு கொண்டு போய் அவனை கிடத்தினான் என்று சொல்லப்படுது. எலியாவின் ஜெபத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், அவன் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு மரித்து போன அந்த பிள்ளையை தனக்கென்று கொடுக்கப்பட்ட மேல் வீட்டுக்கு கொண்டு போய் படுக்க வைத்தான். மேல் வீட்டின் அனுபவம் என்றால் அது தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அந்த மேல் வீட்டில போய் அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செய்தார்னா கேட்டார் என்று பார்க்கிறோம். அப்பனா மரித்து போன ஒரு மனுஷனை அவன் கொண்டு போய் அதே இடத்துல வைத்து ஜெபிக்கவில்லை. அந்த தாயார் முன்னாடி அவனை ஜெபிக்கவில்லை. தான் தினந்தோறும் சந்திக்கிற ஒரு இடம், தான் தினந்தோறும் தேவனோடு பேசுகிற ஒரு இடத்திற்கு நேராக அந்த மகனை கொண்டு போனான். மரித்த அந்த மகனை கர்த்தர் உயிரோடே எழுப்பினார். அப்ப முதலாவது எலியாவின் ஜெபம் எப்படிப்பட்டது என்றால் அது உயிர்ப்பிக்கும் ஜெபம். சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, வெளியில் இருக்கிறவர்கள் சொல்லுங்கள், அது எப்படிப்பட்ட ஜெபம்? உயிர்ப்பிக்கும் ஜெபம். இந்த உயிர்ப்பிக்கும் ஜெபத்துக்கு அவன் எடுத்துக்கொண்ட இடம் எங்கவென்றால், தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு மேல் வீட்டுல போய் ஜெபித்தான். மேல் வீடுன்னு சொன்னா நீங்க உடனே என்ன பார்த்து கேட்கலாம், பாஸ்டர் எங்களுக்கு அப்படிப்பட்ட மேல் வீடு இல்ல, நாங்க இருக்கிறதே ஒரே ஒரு வீடு, தரைத்தளம் வீடு. மேல் வீடு என்றால் மாடி வீட்டை சொல்லவில்லை. உங்களுக்கென்று தேவன் கொடுத்த வீட்டிலே தேவனோடு பேசுவதற்கென்று தனிப்பட்ட இடம் உங்களுக்கு இருக்கிறதா? தேவனோடு நீங்கள் போய் பேசுகிறீர்களா? தேவனோடு நேரம் செலவு செய்கிறீர்களா? அப்படி நீதிமான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு மேல் வீட்டின் அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உயிரற்றவைகளை உயிர்ப்பிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். மரித்தவைகள் ஜீவன் பெற ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீதிமான் ஜெபமில்லாத நீதிமானாய் இருக்கிறார். ஜெபத்தை மறந்த நீதிமான்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு மேல் வீட்டின் அனுபவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் போய் ஜெபிப்பதே கிடையாது. ஒரு இடத்தில் தேவனோடு தனித்து பேசவே இல்லை. ஆனால் அவர்கள் உயிர் பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த அளவுக்கு நிதர்சனமான காரியமா இருக்க முடியும்? எலியாவுக்கு தெரியும், பிள்ளைய மேல் வீட்டுக்கு கொண்டு போனா கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். கர்த்தர் நிச்சயம் உயிருக்கு கொண்டு வருவார். இன்னைக்கு வேதத்துல இந்த மேல் வீட்டு அனுபவம் என்றால் தனித்த அனுபவம், தேவனோடு பேசுகிற அனுபவம் இன்றைக்கு நமக்குள் ரொம்ப அவசியமான காரியம். யாரெல்லாம் தனி ஜெபத்தை மறந்திருக்கிறீங்களோ, தனி ஜெபமே செய்யாம இருக்கிறீங்களோ, தேவன் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுபடியும் தனி ஜெபத்துக்கு திரும்ப வேண்டும். கர்த்தரோடு தனித்து பேச வேண்டும். சபையிலே வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. உங்களுக்கு என்று ஒரு மேல் வீட்டு அனுபவம் இல்லை என்றால் உயிரற்றவைகள் ஒரு காலம் என்ன செய்யாதுன்னா உயிர் பெறவே பெறாது. எலியாவின் ஜெபம் உயிர்ப்பிக்கும் ஜெபம். அது மேல் வீட்டில் போகும்போதே கர்த்தர் அதுக்கு உயிர் கொண்டு வர ஆரம்பித்து விட்டார், உயிர்ப்பித்து விட்டார். வேதத்தில் இன்னொரு மேல் வீட்டை கவனிங்கள். வாசிங்கள் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 39ஆம் வசனத்துல பாருங்க. இன்னொரு இடத்துல மேல் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது
தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எலியா எப்படி மேல் வீட்டில போய் ஒரு மரித்தவனை கொண்டு போய் வைத்து கர்த்தரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவன் உயிர் பெற்றானோ, புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொல்லுகிறது. தபித்தாள் என்கிற ஒரு சீஷி இருந்தாள், அவளும் மரித்து போனாள். சுற்றி இருக்கிறவங்களா சொல்றாங்க, இவன் ரொம்ப நல்லவ, இவன் ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா, இந்த ட்ரெஸ் எல்லாம் அவதான் தச்சு கொடுத்தா, ஆனா இப்படி மரிச்சு போயிட்டாலேன்னு சொன்ன உடனே பேதுரு அவளை மேல் வீட்டுக்கு கொண்டு வர செய்தான். எல்லாரும் மேல் வீட்டு அறையில் கொண்டு வந்தார். நல்ல குளிப்பாட்டி இருக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டாங்க, அவ மரிச்சு போயிட்டா. கவனிக்க வேண்டிய விஷயம், மேல் வீட்டுல போன உடனே பேதுரு மற்ற எல்லாரையும் வெளியே அனுப்பினான். இப்போ சரீரமும் அவனும் தான், செத்து போன தபித்தாலும் அவனும் தான் அந்த மேல் வீட்டில் வைக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறது முழங்கால் பணியிட்டு பேதுரு ஜெபிக்க ஆரம்பித்தார். மரித்த தபித்தாளை ஆண்டவர் உயிரோடே கொண்டு வந்தார். உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கும் என்றால் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், மரித்தவைகள் ஜீவனுக்குள் வர ஆரம்பிக்கும். தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை இல்லாத ஒரு மனுஷனால் எப்படி மரித்தவைகளை ஜீவனுக்குள் கொண்டு வர முடியும்? ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். அதுதான் உயிர்ப்பிக்கும் ஜெபம். உயிர் பெறணும்னா, உயிர் வரணும்னா நான் தனித்துதான் தேவனோடு பேச முடியும். சபையோடு ஜெபிப்பது ரொம்ப அவசியமானது. அதை விட ரொம்ப அவசியமானது ஒரு நீதிமான் என்று சொன்னால் அவனுக்குள் ஒரு தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை தேவை. இப்ப உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுடைய ஜெப வாழ்க்கை எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமா இருக்கா, குறைந்திருக்கா? அதிகமா இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரவாயில்ல, இவ்வளவு பெரிய வறட்சியிலே தெரியுது எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கைகள் நாளுக்கு நாள் குறைந்து வரும் என்றால் எலியாவின் ஜெபம் நமக்கு தேவை. தனிப்பட்ட ஜெபம் இல்லாமல் நீங்கள் எதையுமே உயிருக்குள் கொண்டு வர முடியாது, ஜீவன் வராது அதுக்குள்ள. எசேக்கியேல் 37 அதிகாரம் 14 வசனத்தில் வேதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறது, என் ஆவியை நான் உங்களுக்குள் வைப்பேன், அப்பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள் என்றால் உயிர் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ஆவி எனக்குள் வர வேண்டும் என்றால் அந்த செத்த சரீரங்களுக்குள் ஆவி எப்படி வந்தது போல இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துக்குள்ள தேவ ஆவியானவர் வந்து அசைவாடணும். அதுக்கு நான் முழங்கால் பணியிடணும், நான் தனித்து ஜெபிக்கணும். ஜெபத்தை மறந்த நீதிமான்கள் இடத்துல எல்லாம் ஆண்டவர் தோளை தட்டி சொல்லுகிறார், நீ மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபத்தை மறந்துட்டோம், ஜெபத்தை விட்டுட்டோம், ஜெபத்தை விட்டு தூரமா போயிட்டோம். ஜெபத்தை விட இன்னும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாகி விட்டது. இல்ல ஜெபிக்காம உயிர் வராது. அதனால்தான் இயேசு ரொம்ப வாக்குத்தத்தமாய் நமக்கு சொன்ன ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிகள் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு என்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் வாசியுங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. வெளியரங்கமான பலன் வேணுமா? வெளியில நான் தலை தூக்கி நடக்கணுமா? வெளியில செத்தவைகள் ஜீவன் பெறணுமா? எனக்கு ஒரு அந்தரங்க இடம் தேவையில்லை என்றால் ஒரு மேல் வீட்டின் அனுபவம் தேவை. தனி ஜெபம் என்பது வாழ்க்கையில் இல்லாத மனிதனால் எதையும் ஜெயிக்க முடியாது. பாவத்தை ஜெயிக்க முடியாது, பிரச்சனையை ஜெயிக்க முடியாது, பிசாசை ஜெயிக்க முடியாது. அவன் பின்வாங்கி போவான், அவன் பிசுபிசுத்து போவான், அவன் எல்லாவற்றையும் விட்டு ஓடி விடுவான். ஒரு நாள் நீதிமான் என்று கர்த்தர் முத்திரையை கொடுத்துட்டார். நான் ஒண்ணு செய்யல, அதுக்காக தேவனே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க பேரை சொல்லி நீதிமான் என்று அழைக்கும் பொழுது ஏன் நீங்கள் ஜெபத்தை மறந்தீர்கள்? ஏன் உங்கள் குடும்பத்தில் தனி ஜெபம் இல்லாமல் போயிட்டு? ஏன் நீங்கள் தேவனோடு பேசாமல் போனீர்கள்? கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்வீர்கள்? 1000 காரணம் என்னிடத்திலே சொல்லலாம், போதகரிடத்திலே சொல்லலாம், தேவனிடத்திலே சொல்ல முடியுமா? தேவனிடத்திலே உங்களால் பதில் சொல்ல முடியுமா? என்னால் பதில் சொல்ல முடியாது, உங்களால் பதில் சொல்ல முடியாது. அவர் கேள்வி கேட்பார் என்றால் அவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். பதில் தெரியாமல் உட்கார்ந்திருக்கிற நீதிமான்களே, இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. எலியா அவ்வளவு தூரம் தைரியமாய் ராஜாக்கு முன்பதாக நிற்க முடிந்ததுக்கான காரணம் அவன் வாழ்க்கையில் தேவனோடு தனித்து ஜெபிக்கிறவன். அவனுக்கு தெரியும், நான் ஜெபித்தா உயிரற்றவைகள் எல்லாம் என்ன செய்யும்? உயிர் பெறும் தெரியும். உங்கள் பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்கள். ஆமென். சபை உயிரோடு இருக்கும். எந்த மனிதனால நீதிமான் செய்யும் அந்த உயிருள்ள ஜெபம் அப்படின்னா அது தனி ஜெபம்.
சொல்லுங்க எல்லாரும், என்ன ஜெபம் அது? தனி ஜெபம் தான். உயிருள்ள ஜெபத்தை செய்கிறான். தனி ஜெபம் இல்லாதவன் அவன் செத்தவன். அவன் செத்து போய்விட்டான். அவன் சரீரம் தான் இருக்கு, அவன் வெறுமையா நடமாடும், அப்படியே நடமாடி கொண்டிருக்கிறான். சரீர பிரகாரமா உயிர் இருக்கு, ஆவிக்குரிய பிரகாரமாய் ஜெபிக்காதவன பைபிள் சொல்லுது அவன் செத்து போய்விட்டான். இன்னைக்கு நாம் அப்படி இல்லாதபடி இந்த நீதிமான் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். நீதிமானின் ஜெபத்தை கேட்க அவர் விருப்பமா இருக்கிறாரா? துன்மார்க்கனை விட்டுருங்க, அவன் ஜெபிக்கவே மாட்டான், தேவன் கிட்ட வரவே மாட்டான், அவனுக்கு நேரமே இல்லைன்னு சொல்வான். அவனை விட்டு விடுங்கள். உங்க பார்வையெல்லாம் கர்த்தாவே, நான் ஒரு நீதிமானாக என்னை வைத்திருக்கிறீர், நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஜெபிக்கணும் ஆண்டவரே, தனி ஜெபத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கேட்பீர்கள் என்றால் உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் செத்தவைகள் உயிர் பெறும். சொல்லுங்க, செத்தவைகள் உயிர் பெறும். இதை விசுவாசித்து செய்து பாருங்கள். நேரிலிருந்து உங்க தனிப்பட்ட ஜெபம் ஒரு 30 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரமாவது குறைந்தது ஜெபித்து பாருங்க. பின்பதாக வந்து என்கிட்ட சவால் விட்டு கேளுங்கள். நான் ஜெபித்தும் உயிரடையவில்லை, எனக்கு நல்லா தெரியும். 30 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் ஒரு மனுஷனால ஜெபிக்க முடியும் என்றால் அது நிச்சயமாகவே உயிரற்றவைகள்லாம் உயிருக்குள்ள வந்துடும். இன்னைக்கு இன்னும் செத்து போய் கிடைக்க பாஸ்டர், அப்ப இன்னும் ஜெபிக்கவே இல்லைன்னு நினைக்க, அதுதான் அடையாளத்தை காண்பிக்கிறது. அதனால் முதலாவது எலியா செய்த ஜெபத்தில் அது உயிர் பெற்ற ஜெபம். அது இரண்டாவது அதே போல இன்னொரு சம்பவம் நடக்குது. அங்கே எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். இரண்டாவது ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? வாசிங்கள் என்னோடு சேர்ந்து 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம். First Kings chapter 18 verse 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி. போதும். இப்போ அந்த சாரிபாத் வீட்டு விதவை வீட்டுல இருந்தா, அவன் பிள்ளை மரிச்சு போச்சு. உடனே அவனை கொண்டு போய் மேல் வீட்டுல வைத்து தேவனேன்னு கூப்பிட்டான். உயிரற்றவன் உயிர் பெற்று விட்டான். இப்ப அந்த வீட்டுக்கு டாட்டா சொல்லிட்டு நேரா ராஜா கிட்ட போகிறான். ராஜாவும் அவனும் எதிரிலே சந்திக்கிறார்கள். ராஜாவிடத்தில் ஒரு சவால் விடுகிறான், என் தேவன் உயிர் உள்ளவர். அப்படியா? என்ன அடையாளம்? நீ தேவன் பிள்ளையா இருக்க வேண்டியது, நீ இப்ப விக்கிரக பின்னாடி போயிட்ட, மனைவியை கட்டிட்டு. என் தேவன் வானத்தில் இந்த அக்கினியை போடுவார், உன் தேவனால போட முடியுமான்னு சவால் விட்டான். சவாலை ராஜா ஏற்றுக்கொண்டான். நான் வணங்குறேன், இப்போ பாகால்னு ஒருத்தர் இருக்கா, அவன் தான் இயற்கையின் தேவன் என்று சொல்லுகிறான். எலியா சொல்றான், இயற்கைக்கெல்லாம் தேவன் கிடையாதையா, எங்க ஆண்டவர் தான் எல்லா இயற்கையுமே உண்டு பண்ணினார். 2 பேருக்கும் சவால் வந்தது. கர்மேல் மலையிலே நிற்கிறார்கள். 1000 பேர்கிட்ட கூடிட்டாங்க. எலியாக்கு எதிரா ஒரே ஒரு மனுஷனா நிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கிற கூட்டத்துல ஒருத்தர் நான் இங்க நிக்கிறேன், நீங்க எல்லாரும் ஒன்னா நிக்கிறீங்கன்னா, இப்படி 1000 பேர் ஒன்றாய் நிற்கிறார்கள். ராஜா நிக்கிறான், எலியா ஒரே மனுஷனா நிக்கிறான். சவால் என்னன்னா, பலிபீடம் கட்டப்படணும், அவங்க பலிபீடத்துல அக்கினி விழணும். இப்ப போய் இவன் பார்த்தா தேவனுடைய நாமம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுடைய பலிபீடம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லுங்க, வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? பலிபீடம் இடிக்கப்பட்டு அது கீழே ஒண்ணு இல்லாம இருக்கு. இரண்டாவது நீங்க நல்லா கவனிக்கணும், என்னுடைய ஜெப வாழ்க்கையில இரண்டாவது இந்த பலிபீடம் இருக்கே, இந்த பலிபீடம் கட்டப்படாமல், பலிபீடம் செப்பனிடப்படாமல், பலிபீடத்தில் அசுத்தங்கள் வெளியில போகாம கர்த்தரால் அக்கினி இறக்க முடியாது. இன்னைக்கு அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் வேணும், ஆனா பலிபீடம் செப்பனிடப்படல. பலிபீடம் என்றால் தேவனோடு உள்ள உறவை அது காண்பிக்கிறது. இரண்டாவது ஜெபம், அந்த பலிபீடத்தின் அடையாளமே அது உடன்படிக்கையின் ஜெபம். சொல்லுங்கள், என்ன ஜெபம் அது? உடன்படிக்கையின் ஜெபம். என்ன செய்தார் தேவன்? உடன்படிக்கை அந்த ஜனங்களோடு சொன்னார், நான் உங்கள் யாராயிருப்பேன்? தேவனாயிருப்பேன். நீங்கள் யாராயிருப்பீர்கள்? என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் அந்த ஜனத்தோடு உடன்படிக்கை செய்து வைத்தார். இந்த உடன்படிக்கை மீறி இந்த ஜனங்கள் பாகாலுக்கு பின்பதாக ராஜாக்கு பின்னாடி போயிட்டாங்க. இப்ப எலியா வந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு வார்த்தை நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனிக்கணும். வாசிங்கள் 21ஆம் வசனத்துல என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்கள். 21ஆம் வசனம் சத்தமா வாசிங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், கர்த்தரை பின்பற்றுங்கள். பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றார். பாகாலை பின்பற்றுங்கள் என்று ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு வார்த்தையும் ஜனங்கள் சொல்லவில்லை. கவனிங்கள், அவன் சொன்ன கருத்தை கவனிங்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வானத்திலிருந்து அக்கினி விழுறதுக்கு முன்னாடி, அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி ஜனங்க கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எந்த மட்டும் என்ன நினைவா இருப்பீர்கள்?
சேர்ல உட்கார்றவங்க எல்லாம் சொல்லுங்க, என்ன நினைவா இருக்கிறீங்க நீங்க? ரெண்டு நினைவா இருக்கிறீங்க. கொஞ்ச நாள் ஆண்டவர் நன்மை செய்தால் தேவன், மறுபடியும் நன்மை கொஞ்சம் தாமதமாச்சுன்னா உடனே பாகால், இல்ல இன்னொருத்தர், இன்னொரு மனிதன், இப்படி போகிற ரெண்டு நினைவு. சபைக்கு வரும்போது ஒரு நினைவு, சபையை விட்டு வெளியில போனா இன்னொரு நினைவு. இதுதான் ரெண்டு நினைவு உள்ளவர்கள். இவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் சபைக்குள் இருந்தால் கூட அவர்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யவில்லை. ரத்தம் சிந்தினார், உடன்படிக்கை செய்யறேன்னு சொன்னார், ஆனா ரெண்டு நினைவுகள் அவர்களை ஆட்கொண்டு இருக்கிறது. அப்புறம் அவங்க நடை எப்படி இருக்குன்னா, குந்தி குந்தி நடக்கிறார்கள். குந்தி குந்தி பாருங்கள், ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை குந்தி நடப்பார்கள் என்று சொல்லவில்லை, குந்தி குந்தி நடப்பார்கள். அப்படின்னா அவங்க நடையே தடுமாற்றத்தில் இருக்கிறது. நடக்கும்போது குந்தி குந்தி நடக்கிறவர்கள் பின்வாங்கி வருவார்கள். அப்படின்னா ரொம்ப தாமதமாய் வரக்கூடியவர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளமே தான், அவங்க நடையே தெரிந்துவிடும். ஜனத்தை பார்த்து கேள்வி கேட்கிறா, ஏன் இப்படி நடக்கிறீங்க? நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆச்சே, ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? அதை கேட்டுட்டு இன்னொரு கேள்வி கேட்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? அப்படின்னா அவர்களுக்குள் ரெண்டு தெய்வம் இருக்கு பாருங்க. சபைக்கு வரும்போது ஒரு தெய்வம், கர்த்தர் என்று சொல்லும் போது கர்த்தர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வெளியில போன வேற காரியத்தை சொல்லுகிறார்கள். அதுதான் ரெண்டு தெய்வம் உடையவர்கள். இந்த மூன்று கேள்வியும் கேட்டா அந்த ஜனங்க கிட்ட என்ன இல்ல? பதில் இல்ல. இப்ப அதே கேள்வியத்தான் மூணையும் சபையில கேட்கிற எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? கர்த்தரே தெய்வம் என்றால் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அநேக நேரத்தில் குந்தி குந்தி நடக்கிறார்கள். குந்தி குந்தி அவர்களுடைய நடையிலே தெரிந்து விடுகிறது. இப்பதான் எலியா வந்தா, இந்த ஜனங்களுக்குள்ள ரெண்டு காரியம் இருக்கதை அறிந்து அவன் சொன்னான், நீங்க இப்படி இருப்பீங்கன்னா சரிப்பட்டு வர மாட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரையும் கிட்ட வர வைத்து உடைந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அந்த பலிபீடத்தை செப்பனிடும் போது நல்ல கல்களை எடுத்து வைத்து அது மேல பலி வைத்து அது மேல நல்ல சுத்தி தண்ணியை ஊற்றி, இன்னைக்கு அந்த பலிபீடம் எது தெரியுமா? அது கல்வாரி பலிபீடம்னா, என்னுடைய பலிபீடம் தேவன் என்னை சந்திக்கிற இடம். என்னுடைய இருதயமாகிய பலிபீடம் தேவனோடு மறுபடியும் என்ன செய்யப்படணும்னா உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். தேவனோடு என் இருதயமாகிய பலிபீடம் உடன்படிக்கை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவர் ஜெபிக்க எழுப்ப விரும்புகிறார். அந்த பிள்ளைகளுக்கு அநேக அற்புதங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தடுமாற்றங்களும் தாமதங்களும் நிறைவேற போகிற காலம். ஆனா உடன்படிக்கை செய்யாமல் கர்த்தரால் அதை செய்ய முடியாது. உடன்படிக்கை மீறி இருப்பேனா, இன்னைக்கு ஆண்டவற்றை மறுபடியும் திரும்பி, ஆண்டவரே என்ன தயவா மன்னிங்க ஆண்டவரே, என் உடன்படிக்கைக்கு நான் துரோகம் செய்துட்டேன்ப்பா, உங்க உடன்படிக்கையை நான் எட்டி உதைச்சிட்டேன்ப்பா, உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன்ப்பா, இன்னைக்கு உங்களை மறந்துட்டேன்ப்பா, எனக்கு வேலை ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால நான் வேகமா போயிட்டேன்ப்பா, இதெல்லாம் சொல்லி மறுபடியும் திரும்பி ஆண்டவற்றை உடன்படிக்கை செய்யணும். ரொம்ப அழகா எலியா செய்தான். ஜனங்கள் எல்லாம் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1000 பேர் அவனை உற்று கவனிக்கிறார்கள். பலிபீடத்தை எல்லாம் செய்து வைத்து விட்டு அவன் ஜெபித்த ஜெபத்தையும் நீங்கள் கவனிக்கணும். இப்பொழுதுதான் ஜெபிக்கிறான் உடன்படிக்கையின் ஜெபத்துல. வாசிங்கள் 37ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்கிறார், வாசிங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும், தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை என்ன செய்தீர்? அப்ப நல்லா கவனியுங்கள் என் தேவ பிள்ளைகளை, இருதயம் மறுபடியும் திருப்பப்பட்டால் தான் உடன்படிக்கை ஜெபத்துல என்ன வரும்? வானத்திலிருந்து அக்கினி வரும், அக்கினி வரும், அக்கினி வரும், அற்புதம் நடக்கும். அற்புதத்தை எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், உன் இருதயம் என் பக்கம் திரும்பாம நீ அற்புதத்தை எதிர்பார்க்காத. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் மட்டும் வேணும், ஆனா ஆண்டவர் பக்கம் இருதயம் திருப்பப்படல. உடன்படிக்கையின் ஜெபம் கை தூக்கி ஜெபம் பண்றான், தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீரப்பா, எங்கள் இருதயம் உங்க பக்கம் திரும்பி இருக்க ஆண்டவர், இனிமேல் பாகால் பக்கம் திரும்பாது, இனிமேல் பொருள் பக்கம் திரும்பாது, இனிமேல் வேலை பக்கம் திரும்பாது. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்பதாக என் இருதயம் முதலாவது ஆண்டவர் பக்கம் திரும்பி இருப்பது அவசியமானது. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் எந்த நிலையில் இருக்கு? ஆவியானவர் அறிந்திருக்கிறார், ஆவியானவர் அறிந்து பேசுகிறார், ஆவியானவர் உங்களை புரிந்து பேசுகிறார். இதுவும் ஒரு செய்தியை போல கேட்டுட்டு போயிடாதீங்க. தேவன் இப்படித்தான் பேசுவார், வேற எப்படி பேசுவார்? இப்படி பேசுகிற இந்த சத்தத்திலே என் இருதயத்தை ஆண்டவர் பக்கம் திருப்பலனா எப்போ நான் ஆண்டவருக்கு என் இருதயத்தை திருப்புவேன்? பணம் முக்கியம், புகழ் முக்கியம், மற்ற வீடுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவைகள் எல்லாவற்றை விட என் இருதயம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பி இருப்பது அதை விட அவசியமானது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அவன் உடைக்கப்பட்டு சொல்றான், என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்றான். ஆண்டவர் அவனை எப்படி எடுத்துக்கொண்டார் தெரியுமா? வேதத்தில் 2 பேர், ஏனோக்கும் எலியாவும்.
அவர்கள் மரணத்தையே பார்க்காம கர்த்தர் அவர்களோடு அவனை சேர்த்து கொண்டார். இவன் சொன்னா கர்வாலி மரத்துல என்ன அடக்கம் பண்ணுங்கன்னா, சூறை செடி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணுங்கன்னா, கர்த்தர் அங்க அப்படி சொல்லல. நீ ஏறி வரும்போதே கர்த்தர் மேகங்கள் நடுவே எலியாவை அவனோடு சேர்த்து கொண்டார். When we have a different type of thoughts and prayer, but God has a better plan. தேவன் வேறு சிறந்த திட்டத்தை வச்சிருக்கார். இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் யூடியூப்ல கேட்ட ஒரு செய்தி. இது ஒரு அந்நிய மதத்தினர் சொன்னது, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லல, அந்நிய மதத்தினர் சொன்ன ஒரு சம்பவம். டேவிட் என்கிற ஒரு கேன்சர் வியாதிக்கு அமெரிக்க தேசத்திலே வைத்தியம் பார்த்த ஒரு மனுஷன், அவன் கேன்சர் வியாதியை கீமோதெரபி என்கிற காரியங்கள் இந்த சம்பந்தமாக அதை கண்டுபிடித்து ரொம்ப நாள் வருஷம் முன்னாடி நடந்தது. அவருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கிறார்கள், நோபல் பரிசு. இந்த பரிசு தான் உலகத்திலே தலை சிறந்த பரிசு. எந்த துறையிலெல்லாம் சாதிக்கிறார்களோ அதை கொடுப்பார்கள். இந்த கேன்சர் சம்பந்தமான வியாதிகளில் இருக்கிற ஒரு கண்டுபிடிப்புக்காக இந்த டேவிட் என்கிற மனுஷனுக்கு இப்படி ஒரு பரிசு கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் குறிக்கப்பட்டது. அந்த நாள் சுமார் 12 மணிக்கோ இல்ல 11 மணிக்கோ அந்த நோபல் பரிசை எல்லாரும் முன்பதாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு பிளைட் பிடிச்சு போனோம். அப்படி அவர் அந்த நாள் காலையில ஒரு 8 மணிக்கு அந்த பிளைட்டை பிடிக்கிறார். எப்படியாவது எல்லாரும் முன்னாடியும் அவருடைய அது அங்கீகரிக்கப்பட போது எல்லாரும் பார்க்க போகிறார்கள். பிளைட்ல போகிறார். போய் கொண்டிருக்கும் போது அந்த மேகங்கள் எல்லாம் மேற்கொண்டு பிளைட் போக முடியாதபடி தடை செய்கிறது. உடனே வேக வேகமாக பிளைட்டை கீழே பக்கத்தில் இருக்க வேற ஒரு இடத்துல இறக்கினார்கள். இப்பொழுது இங்கிருந்து போகணும்னா அவர் ஒரு 10 மணிக்கு இறங்கி இருப்பார். கீழே அவர் அங்க இருக்கிறவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, இதுக்கு மேல பிளைட் போக முடியாது, பயங்கர மழை வருது போல, இருட்டா இருக்கு, பிளைட் போக முடியாது. சரி, அப்ப என்ன செய்யலாம், நீங்க ரோடு மூலமா போலாம். உடனே ஒரு காரை எடுத்தார். 3 மணி நேரம் பயணத்துக்கு தானே அந்த காரை வேகமாக அயர் பண்ணி ஓட்ட ஆரம்பித்தார். போற வழியில எதிரில பயங்கரமான மழை அடித்த அந்த எந்த மேகமெல்லாம் மேல இருந்தோ இப்ப மழையா கொட்டுது. காற்று, சுழல் காற்று அடிக்குது. இப்ப காரே கவுந்துறது போல ஆகுது. வேகமாக பக்கத்துல ஒரு குடிசை வீட்டுக்கிட்ட, ஒரு ஓட்டு வீட்டுக்கிட்ட வாகனத்தை வேகமாக நிறுத்தினார். இறங்கி பக்கத்துல ஓடி போய் முழுவதும் நனைந்து விட்டார். பக்கத்துல கதவை தட்டுகிறார். உள்ள இருந்து ஒரு வயதான ஸ்திரீ கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே அவரை உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. அவர் ட்ரெஸ் மாத்துறதுக்கு அவருக்கு டவல்லாம் கொடுத்து தோற்றுகிறார். தோற்றி கொண்டிருக்கும் போதே ஒரு டீ எடுத்துட்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை சாப்பிட்டுட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு அவர் சொன்னார், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போயிடுவேன், மழை நின்ன உடனே போயிடுவேன், தயவாக எனக்கு கொடுங்கன்னு சொன்னார். அவர்கள் அந்த ஸ்திரீ அதை செய்து விட்டு அந்த டேவிட் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஜெபிக்கிற நேரம் இருக்கு, நான் கொஞ்சம் போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அவர்கள் என்ன ஜெபிக்கிறார்கள் என்று நீங்கள் கவனியுங்கள். ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரே பல நாட்களாக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி கேன்சர் வியாதியினால அவனுக்கு அது சம்பந்தமான ஒரு நோய் வந்திருக்கிறது, அவன் படுத்த படுக்கையா இருக்கிறானே ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாட்கள்ல எப்படியாவது நீர் என் மகனை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். கண்கள்ல முழுவதும் கண்ணீர். இதை முடிச்சிட்ட உடனே பக்கத்துல அதை டேவிட் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்ப அவங்க ஜெபத்தை முடிச்ச உடனே கேட்டார், ஏன் நீ இவ்வளவு அழுது ஜெபம் பண்ற, என்ன விஷயம், ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொன்ன உடனே அந்த டேவிட்ட கரங்களை பிடித்துட்டு இன்னொரு ரூமுக்கு கொண்டு போகிறார்கள். அந்த ஓட்டு வீட்டுல பார்த்தா ஒரு சின்ன வாலிப பையன் அப்படியே இன்னைக்கோ நாளைக்கோ மரிக்கிறது போல ஒல்லியா படுத்து கிடக்கிறான். படுத்து கிடக்கும் போது, இவன் தான் என்னுடைய மகன், இந்த மகன் இந்த வியாதி சரியாகணும்னா யாரோ ஒரு டேவிட் என்று சொல்கிற ஒருவர் இருக்கிறார், அவரை நான் பேப்பர்ல படிச்சேன், அவர் இந்த வியாதிக்கு சரியான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரா, அவர்கிட்ட கொண்டு போய் இவனை சேர்த்தா இவனுக்கு எப்படியாவது அந்த மருந்துகளை கொடுத்து சுகப்படுத்துவார்கள் என்று சொல்லுகிறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனே டேவிட்டுக்கு கண்கள் எல்லாம் கண்ணீராய் மாறிவிட்டதா. உடனே அந்த ஸ்ரீ கேட்டால, நீங்க ஏன் அழுறீங்கன்னு சொன்னா, அவ சொன்னானா, அந்த டேவிட்டே நான் தான் சொன்னார். நீங்கள் கவனிங்கள், உங்கள் ஆண்டவர் ஒரு ஏழை விதவையுடைய ஜெபம், தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஜெபிக்கிற ஜெபம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்காக ஆண்டவர் பிளைட்ல போனவன காருக்கு கொண்டு வந்தார், கார்ல போனவன ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வந்தார், வீட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த டேவிட் அவனுக்கு மருத்துவம் பார்த்து அந்த பையனையும் ஆண்டவர் பிழைக்க வைத்தார். சொல்லுங்க, 2 கரங்களை தட்டி அல்லேலூயா. என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். நீதிமானுடைய ஜெபம் பலன் உள்ள ஜெபம். அது நீதிமானுடைய ஜெபம் பலன் உள்ளதுங்க. எப்படி வேண்டும் என்றாலும் ஆண்டவரால் திருப்ப முடியும். மேகத்தை திருப்ப முடியும், காற்றை திருப்ப முடியும். ஆனா இன்னைக்கு நீதிமான் கிட்ட இருந்து அவர் உயிர்ப்பிக்கும் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார், உடன்படிக்கையின் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார், உன்னத ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நீ உடைக்கப்பட்டு ஜெபிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உன்னை உருவாக்கி உன்னத திட்டத்துக்கு நேராக நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.